யோ ஓயோ பேருக்கேற்ற ஆள். நானும் ஆளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்குவேன்ல. அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்லா ராஜகுமாரி அடிக்கடி வேட்டைக்கு வருவதுண்டா? வா உண்டுங்க. எப்பவும் மிருக வேட்டைக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு தான் மனுஷ வேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ராஜகுமாரி இங்கே தான் வருவதா? அதுல தான் இருக்கு விஷயம். என்ன? வேட்டைக்கு எங்கே போறது, எதுக்கு போறது, எப்ப போறது, எப்படி போறது, எல்லாம் இவர்தான். ராஜகுமாரிக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணமா? கல்யாணமே வேண்டாம்னுட்டாங்க. ஏன்? கல்யாணம் என்றால் பிடிக்காதோ? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அவரை பிடிக்கல. அது யார்? நல்லா அவர் தாங்க ஆளகாலரே. அவ்வளவு பொல்லாதவனா அந்த ஆளகாலன்? அதை ஏன் கேக்குறீங்க? அவர் படுத்துற அவஸ்தையில ஆண்களையே வெறுத்துட்டாங்க. அப்படியானால் மகாராஜாவிற்கு பிறகு நாட்டை ஆள்வது அவங்களேதான். அல்லிராஜ்யம் நடத்த போறாங்க. அதுக்காகத்தான் இந்த வில் வித்தை, வேல் வித்தை எல்லாம். அது சரி, ஆலகாலனை பிடிக்கவில்லை என்றால் வேறு யாரையாவது அவர் விட்டாதானுங்களே. எப்படியாவது மகாராஜாவை சரிப்படுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க மகாராஜா இருக்காருங்களே, அவர் ஒரு பெரிய முகஸ்துதி பிரியருங்க. இவனும் காக்கா பிடிக்கிறதுல கை தேர்ந்தவன். எப்ப பார்த்தாலும் ராசா பக்கத்திலேயே இருந்துகிட்டு. ஆலகாலரே, நமது ஆட்சியை பற்றி நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? ராமராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள். மக்களுக்கு என்னிடத்தில் அசைக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களை ஹரிச்சந்திர மகாராஜாவின் அடுத்த அவதாரம் என்று கருதுகிறார்கள். நமது புஜபல பராக்கிரமத்தை பற்றி பீமசேனனை கூப்பிடுகிறார்கள். சரியாக சொன்னீர் ஆலகாலரே. உண்மை உணரும் உத்தவர் என்றால் அது நீர்தான். ஆனால் ஒரு விஷயத்தில். எந்த விஷயத்தில்? அரசகுமாரியின் அல்லி தர்பார் பிடிக்கவில்லை என்று. என்ன சொல்கிறீர்? நான் சொல்லவில்லை, நாட்டில் பேச்சு நடக்கிறது. சாந்த சுரூபியான தங்களுக்கு இப்படி சண்ட பிரசண்டமான ஒரு மகன் இருப்பது சரியில்லை. சரியில்லைதான். மேலும் ராஜகுமாரி தனியாக வேட்டைக்கு செல்வது ராஜாங்கத்திற்கு பெருத்த அவமானம். அவமானம்தான். பருவமடைந்த பெண்கள் பாதுகாப்பின்றி அலைவதால் பல விபரீதங்கள் ஏற்படலாம். ஆலகாலரே, அதை நீர் அல்லவா கவனிக்க வேண்டும். நான் கவனிப்பதா? ஆம். அரசகுமாரிக்கு நீர் எதிர்கால நாயகன். வேறு யாரு கவனிப்பது? நல்ல அழகு, கம்பீரமான தோற்றம். விஷமத்தை நிறுத்த மாட்டேன். தாங்கள் குறி வைத்தீர்களே, அந்த மானி சொன்னேன் அம்மா. அவருக்கு உண்மையாகவே என்ன வசந்தா? கையில நல்ல காயம். அவர் என்ன நினைத்திருப்பாரடி? பூவை பார்த்து பொன் வண்டு என்னம்மா நினைக்கும்? கேலி செய்கிறாயா? கேள்விக்கு பதில் சொன்னேன். வசந்தா, அவர் மல்லிகை படர்வதற்கேற்ற கொம்பு. அம்மா, ஆலகாலர் வந்திருக்கிறார். தனியாய் பார்க்க வேண்டுமா? வரச்சொல். ரசமான கட்டத்தில் ராட்சச பிரவேசம். சமயம் சரியில்லை போல் இருக்கிறது. அது முன்னமே தெரிந்திருக்க வேண்டும். வந்த விஷயம் ஒன்றுமில்லை. அப்போது இங்க வர வேண்டியதும் இல்லை. அரசர் என்னை அனுப்பினார். அவரே வந்திருக்கலாம். ஏன்? என் வர உனக்கு பிடிக்கவில்லையோ? அது சொல்லாமல் தெரிய வேண்டும். சரி, அப்பாவுக்கு உன் போக்கு பிடிக்கவில்லை. ராஜகுமாரி தனியாக வேட்டைக்கு செல்வது. தோழிகளும் கூடத்தான் வருகிறார்கள். அதை பற்றி ஆலகாலருக்கு என்ன அக்கறை? ராஜகுமாரியின் சுகதுக்கங்கள் எனக்கும் பங்குண்டு. பகற்கனவு. ஆலகாலம் நினைத்தால் கனவும் நினைவாகும். மல்லிகா, கேள். இன்று நேற்றல்ல, அறிவறிந்த பருவம் முதல் உன்னை ஆராதித்து வருகிறேன். பூர்ணமயமான உன் அழகில் சொக்கி சாகிறேன். அம்மா,
நல்லா வந்து விட்டான். நீர் போகலாம். நல்லா அவரை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவர் கல்யாணம் ஆயிட்டதா? வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தாங்க. அந்த பெண் அவங்க அம்மா. நீ வரும்போது அவர் எதுவும் சொன்னாரா? ஓ, சொன்னார். 4-5 தரம் திருப்பி சொன்னார். என்ன நல்லா இருந்து சாப்பிட்டு போன்னு சொன்னார். அம்மா, தாயும் பிள்ளையும் பசுவும் கண்ணும் போல. தாய் சொல்றதை தட்டவே மாட்டார். தாய் சொன்னதை இதுவரைக்கும் தட்டினதில்லை, இனிமேலும் தட்டாதே. சுகுமார், பெரிய இடத்து சாவகாசம் என்னைக்கு ஆபத்தப்பா. அதிலும் அவள் ராஜகுமாரி. இன்னைக்கு ராஜகுமாரி, நாளைக்கு மகாராணி. அரண்மனையில உள்ளவங்க சாதாரண மனுஷால் அல்லப்பா, பயங்கர ஜந்துக்கள். என்னம்மா இப்படி சொல்ற? ராஜகுமாரி உன்னை போலத்தான் இருக்கா, உன்னை போலத்தான் அன்போடு பேசுறா. அம்மா, ராஜகுமாரி பச்சளைய வச்சு கட்டுற போது எரிச்சல் எடுத்துதாப்பா? போமா, பனிக்கட்டி வச்ச மாதிரி உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்ததுமா. சுகுமார், தேழு கொடுத்தில் தேன் இருக்குன்னு நினைக்காத. அரச வர்க்கமே அகங்கார வர்க்கம். அவர்களோடு பழகிறது அளவோடு முறையோடு பழகணும்பா. சரிம்மா, இனிமே ராஜகுமாரியோட முறையோட பழகிறேன். முறையோட பழகுறியா? முட்டாள்தனமா பேசாத சுகுமார். சொல்றத கொஞ்சம் கேளுமா. ராஜகுமாரி பச்சளை வச்சு கட்டினா பாரு, விறு 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 விறுன்னு குணமாகிக்கிட்டே வருது. அதனால வைத்தியர்கிட்ட போற முறையில ராஜகுமாரிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரிதானே? சரின்னு சொல்லுமா. ஆத்தோர எம்மா இருக்கு ஏயால மரத்தோப்புக்குள்ளே. அஞ்சல, அஞ்சல, வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னடி வர்றதுக்கு முன்னால வள்ளுன்னு விழுகிற? மனுஷன் வெளியே போயிட்டு வந்தான்னா அவன்கிட்ட ஒரு அன்பு, பிரியம், சந்தோஷம், ஆதரவா இருக்கிறது இல்ல? அப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தான் அரண்மனையில இருக்காங்களே. என்ன வச்சு குடுத்தன நடத்துறது வெளியே சொன்னா வெக்க கேடுதான். சொல்லாத. சொல்லாம இருக்க முடியலையே. அப்ப சொல்லு. நான் என்னத்த சொல்லி அழுகிறது? இப்பவே ஏண்டி அழுகிற? நான் போனதுக்கு அப்புறமா அழு. அப்படி போயிட்டாதான் ஒரே நாள்ல அழுது தீத்துடுவேனே. உங்களை கட்டிக்கிட்டு நித்தமெல்லாம் அழ வேண்டி இருக்கு. என்னடி ஒண்ணுக்கு நாளா இழுத்து பேசிக்கிட்டே இருக்க? நாக்க அறுத்துடுவேன். அறுக்க வர்ற கைய முறிச்சிடுவேன். முறிப்பிய எப்படி இருக்கு தெரியுமா? வாப்பா. ஏது உன்னை பாக்குறத ரொம்ப அபூர்வமா இருக்க. என்னமோ அடிதடி மாதிரி சத்தம் கேட்டுது. அதுவா, அது வேற ஒண்ணு இல்ல. நம்ம ராஜகுமாரி நதைக்கும் வேட்டைக்கு போறாள்ல. ஆமா, அத பார்த்துட்டு நம்ம வீட்லயும் வேட்டைக்கு போகணுமா. கத்திய எடுக்க தெரியாம எடுக்கிறா, வைக்க தெரியாம வைக்கிறா, போட தெரியாம வேற போடுறா. உயிரியே வாங்கிடுறா. போ. இவ்வளவுதானா? வேற அப்ப நான் வர்றேன். இதப்பா, நானும் வர்றேன். எனக்கு வேலை இருக்கு. போலாம். போ போ, போயிட்டு வா. உனக்கு வைக்கிறேன் வேலை. ஓம் நமோ பகவதே ஐம் ஸ்ரீம் ஆம் ஹம் ஹம் நம வசி வசி ஸ்வாஹா. ஒரியா ஒரியா பொண்ணை கூட்டிட்டு போய் எருமச்சாணியை கரைச்சி தலையில ஊத்தி குடுமைய ஒரு சான் வெட்டி 2 நாளைக்கு பட்டி போடணும். போ.
என்னென்ன தெரியும்? அவருக்கு எது தெரியாதுன்னு எனக்கே தெரியாது. வசியம் செய்வாரா? அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு மருந்து கொடுப்பாரா, மந்திரம் பண்ணுவாரா? மருந்து விஷயமானா நான் செய்வேன், மந்திர விஷயமானா அவர் செய்வாரு. உனக்கு எது வேணும்? அப்படின்னா உங்க கைனால கொஞ்சம் மருந்தே கொடுங்க. சிஷ்யா, குருதேவ், மாத்திரை கொடு. இந்தா, இத கொண்டு போய் பால்ல போட்டு கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷம். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சிஷ்யா, குருதேவ், கண்ணுக்கு பிடித்ததாக ஒன்றையும் காணோம்.